பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 10 26 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியும் அதன் நிறைவும் அது கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்து, பூமியில் எல்லா நன்மைகளையும் சிருஷ்டித்து அவைகளை எல்லாம் சுதந்திரிக்க ஒரு மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, பலவிதமான குறைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியை தேவன் நிறைவுள்ளதாய் படைக்கிறார். வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருந்ததை அவர் நிறைவாக்குகிறார். இந்த வசனத்தை நிறைவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும், அதாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் நிறைவுள்ளதாய் மாற்றுகிறார். எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை அவர் இவ்விதமாய் மாற்றினாரோ, அதே போலத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்வை இப்படி மாற்றுவார். வெறுமையாக இருக்கிறீங்களா? ஒரு ஒழுங்கின்மை, வெறுமை, அதாவது வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், ஆண்டவர் அதை மாற்றுகிறார். வாழ்க்கையை அழகுபடுத்துகிறார், வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், எல்லா வெறுமை மாற்றி நிறைவுள்ளதாக்குகிறார். நிச்சயமாய் அவங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு எழுதியிருக்கிறது அப்பா. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எவ்விதமாய் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை நிறைவுள்ளதாய் மாற்றினீரோ, அதே போல் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நிறைவுள்ள வாழ்வாய் மாற்றி நடத்த ஜெபிக்கிறேன். இந்த நாளினுடைய வல்லமை இறங்கட்டும், கரமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் வெளிப்படட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பரே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.